தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம், அதாவது தமிழக ஊடகங்களில் ஏன்னா நம்ம சமூக ஊடகங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில கைதுகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறோம். அது ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு சம்பாஷணைகளாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம், நிறையவே வீடியோஸ் போட்டோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அத்தனை சமூக ஊடகங்களையும் அத்தனை யூடியூப் சேனல்லையும் ஒரு வாரமாக இதை வைத்தே ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இதை ஒட்டிய ஒரு விஷயம் கூட எடுத்துக்கலாம். நம்ம என்னென்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதாவது சமூக ஊடகங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பொதுவெளியில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று அழைக்கப்படக்கூடிய செய்தி தொலைக்காட்சி ஊடகங்கள், இவைகள் செயல்பாடுகள், இவைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன, இவைகள் எப்படி செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்படின்றத நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பல்வேறு கட்டங்களில் நம்மளுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கோம், விமர்சனங்களை தெரிவிச்சிருக்கோம், சில இடங்களில் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்கோம். ஆனால் முக்கியமாக இன்றைக்கு மீண்டும் இதை பேச வேண்டிய கட்டத்திற்கு ஏன் தள்ளப்படுகிறோம் என்றால், செய்தி ஊடகங்களிடம் நாம் எதிர்பார்ப்பது, மக்கள் எதிர்பார்ப்பது, அதாவது சமூக ஊடகங்கள் ஆளுக்கு அவங்களுடைய இஷ்டத்திற்கு பேசிக்கொண்டு செல்வார்கள் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கின்ற நிலையில், மக்களுடைய நம்பகத்தன்மையை அதிகம் பெற்றிருக்கின்ற ஊடகங்கள் அப்படின்னா அது தொலைக்காட்சி செய்தி ஊடகங்கள் தான் அப்படின்னு நம்ம அதை மறுத்துட்டு போக முடியாது. அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குன்னு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, அதற்கு இருக்கக்கூடிய மதிப்பு, மக்கள் மீதான மதிப்பு, மக்கள் அதன் மீது வைத்திருக்கின்ற மதிப்பு அப்படின்றது கூடுதல் அப்படின்றதையும் நாம் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவை எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன, அந்த மதிப்பிற்கு தகுதியானவையாக அவை நடந்து கொண்டிருக்கின்றனவா அப்படின்றது தான் கேள்வி. இல்லை என்பது தான் அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்போ நீங்கள் 2021 வரைக்கும் எப்படி இந்த செய்தி ஊடகங்கள் செயல்பட்டன அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு, 2021க்கு அப்புறம், அதாவது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஏன் இந்த 2021க்கு முன்னால் பின்னாலன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் 2011க்கு அப்புறம் தான், அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அமைய பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த செய்தி ஊடகங்கள், அதாவது தொலைக்காட்சி செய்தி ஊடகங்கள் இவையெல்லாம் பரவலாக வர ஆரம்பித்தன. உதாரணத்திற்கு தந்தி டிவி, புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் 7 இவங்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பாலிமர் சேனலுக்கே நிறைய சுதந்திரம் அந்த காலகட்டத்தில் தான் வழங்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஒரு அரசாங்கம் என்று இருந்தால், அதுவும் அரசு கேபிள் என்பதனை கையில் வைத்திருக்கின்ற நிலையில் அவர்களுடைய தலையீடு என்பது இருக்கும், அதை மறுக்க முடியாது. இப்போ ஒரு அமைச்சர் குறித்தோ அல்லது முதலமைச்சர் குறித்தோ அல்லது ஒரு எம்எல்ஏ குறித்தோ ஆளும் தரப்பினர் குறித்தோ ஏதாவது ஒரு செய்தி, கான்ட்ரவர்ஷியலாக ஒரு செய்தி வருது அப்படின்னா, அதை எப்படி மடைமாற்றம் செய்யலாம் அப்படின்னு முதல்ல அரசாங்க தரப்பு, ஆளும் கட்சி தரப்பு முனைவார்கள். அது இயல்பாகவே நடக்கக்கூடியது. அது இங்கேன்னு கிடையாது, உலகளாவிய அளவில் அதுதான் வழக்கம். அதையும் கடந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு, இதை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க, இதோடைய வீரியம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, ஸோ இதோடைய கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் ஒருபடி மேலே போய் மிரட்டல் விடக்கூடியது. இது எல்லாமே எல்லா ஆட்சியிலையும் நடக்கக்கூடியது தான். ஆனால் மற்ற எந்த ஆட்சியிலையும் பார்க்காத வகையில் இந்த ஆட்சியில் அது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது. அதாவது ஒரு செய்தி ஊடகத்தில் என்ன மாதிரியான விவாதம் நடக்கணும், என்ன தலைப்பில் விவாதம் நடக்கணும், அது எதை நோக்கி அந்த விவாதத்துடைய நரேட்டிவ் இருக்கணும், அதன் அஜெண்டா என்னவாக இருக்கணும், இது எல்லாவற்றையுமே அரசாங்க தரப்பு, அதாவது ஆளும் கட்சி தரப்பு முடிவு செய்கிறது அப்படின்றது தான் வருந்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், முன் எப்பொழுதும் இல்லாத கதையாக டிஐபிஆர், அதாவது இந்த அரசாங்கத்துடைய திட்டங்கள், அரசாங்கத்துடைய முடிவுகள், இதையெல்லாம் பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இருக்கக்கூடிய அந்த டிஐபிஆரை எப்படி இவர்கள் முறைகேடாக பயன்படுத்துகிறார்கள், எப்படி அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து மிரட்டுகிறார்கள் அப்படின்றத தான் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. இது அளவுக்கு அதிகமாக இந்த ஆட்சியில் இருக்கிறது அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், மீடியாவிலே நீங்கள் போயிட்டு அது தலைமை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்களையோ அல்லது அந்த செய்தி ஊடகவியாளர்களாக இருக்கக்கூடியவர்களையோ நீங்கள் ஆஃப் த ரெக்கார்ட், அதாவது வெளியில் பேசாமல் நீங்கள் மறைமுகமாக நீங்கள் பேசினீங்கன்னாக்கா அவங்களே சொல்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு விவாத பொருள் ஆக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது மக்கள் ஆர்வமாக உட்காந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வரவங்களோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வேலைகளெல்லாம் வீட்டில் முடிச்சுட்டு உட்காரும் பொழுது, சரி இன்றைக்கி என்ன செய்தியில் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆவலுடன் அமரக்கூடியவர்களை திசை திருப்பும் வண்ணம்
அல்லது அவர்களை குழப்பும் வண்ணம் அல்ல அவர்கள் முக்கிய பிரச்சனைகள் பற்றி அவர்கள் கவனமே இருக்கக்கூடாது, செல்லக்கூடாது அப்படின்ற வண்ணம் இந்த ஊடகங்கள் இந்த விவாதங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இங்கே 2022 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அந்த பொதுக்குழு நடைபெற்றது. அதாவது ஒற்றை தலைமை அப்படின்ற அந்த பிரச்சனையை நோக்கி சென்ற பொழுது அந்த பொதுக்குழு கூட்டப்பட்டது. அந்த பொதுக்குழு காலத்திலிருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்வேரியபிளி ஒவ்வொரு மாதமும் வாரம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன்னா பார்க் ரேட்டிங் அப்படின்றது வந்துட்டு அந்த தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு ஒரு ரேட்டிங் மாதிரி கொடுப்பாங்க. இந்த ரேட்டிங் அளவுகோலின் அடிப்படையில் தான் ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தை எத்தனை பேர் எவ்வளவு நேரம் பார்க்கிறார்கள் இப்படின்ற அளவுகோல்லாம் இருக்கும். இதை வந்து நம்ம இட்டுக்கட்டி பேச முடியாது. இது எல்லாமே ஆன்லைனில் இருக்கும். நீங்கள் அந்த பார்க்கோடைய இதில் போய் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த தரவுகளை எடுத்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் பார்க்கிறார்கள், சராசரியாக எத்தனை பேர் பார்க்கிறார்கள், எந்தெந்த நேரத்தில் அந்த பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை எப்படியெல்லாம் இருக்கிறது, எது பீக் அவராக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த விவாதங்கள்லாம் எடுத்து பாருங்கள். இதுதான் ப்ரைம் டைம்னு சொல்லுவோம். அதாவது 7 மணியிலிருந்து ஆரம்பித்து 9 மணி வரைக்கும்ன்றது ப்ரைம் டைம்னு சொல்லுவோம். ஆர் மேபி 10 மணி வரைக்கும்னு வச்சுப்போமே. இந்த 3 மணி நேரம் தான் மக்கள் அதிகமாக தொலைக்காட்சி ஊடகங்களை பார்க்கிறார்கள் அப்படின்னு அந்த தகவல் சொல்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னாக்க இந்த 7 மணிலேருந்து 10 மணிக்கு மக்களுடைய பார்வையை எதை நோக்கி வைக்கிறார்கள்னு எடுத்தீங்கன்னா, அதிமுகவில் பிளவா, அதிமுகவில் எத்தனை அணிகள், அதிமுகவில் எந்த அணியுடைய கை ஓங்குகிறது, எந்த அணிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது, இப்படி மட்டுமே இங்கே வந்து முக்கால்வாசி விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இதில் என்ன கூத்து அப்படின்னா, இவர்களை அழைக்கக்கூடிய அந்த சோகால்டு அரசியல் ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயமுமே, அது ஆதரவாக இருக்கட்டும் எதிர்வாக இருக்கட்டும், எதுவுமே நடக்கலை அப்படின்றதான். எனினும் இவர்களை வைத்து ஆத்துன்னு எல்லா தொலைக்காட்சியிலையும் சர்க்கிள் இவங்களே தான் வருவாங்க. இந்த மூஞ்சி இன்றைக்கி நியூஸ் 18 இருக்குன்னா அதே மூஞ்சி நாளைக்கு நியூஸ் 7 இருக்கும். இன்னொரு படி மேலே போய் நியூஸ் 7 7 மணிக்கு அந்த மூஞ்சியை பார்க்குறீங்கன்னா அந்த முகரையை நீங்கள் நியூஸ் 18 நீங்கள் பார்க்கலாம் 8 மணிக்கு. இப்படி இவர்கள் சென்று கொண்டு இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அங்கே தெரிவித்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய கேள்வி இங்கே, அதிமுகவில் என்ன நடக்கிறது அப்படின்றது எல்லாமே வெளிப்படையாக ஜனநாயக ரீதியாகத்தான் நடக்குது. அது பொதுக்குழு கூட்டமாக இருக்கட்டும், பொதுக்குழுவில் நிகழ்த்தப்படுகின்ற நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களாக இருக்கட்டும், அது சார்ந்த சட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவுடைய சட்ட விதிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பொது பார்வையில் தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கேள்வி, அதை நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது என்பது அல்ல. நம்முடைய எதிர்பார்ப்பு அதை நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது என்பது அல்ல. நம்முடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை எடுத்து நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீர்கள் என்பதுதான். இப்பொழுதைய கட்டத்திற்கு வருவோம். இப்பொழுது சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் அது வந்து பல கட்டங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இப்பொழுது அவங்க ரெஸ்ட் மோடுக்கு வந்து இந்த அரசியல்வாதிகள்லாம் போயிட்டாங்கன்றதுனால இவங்கக்கிட்ட கண்டென்ட் இல்லை அப்படின்ற முடிவுக்கு இவங்களே வராங்க. ஏன் இவங்கக்கிட்ட கண்டென்ட் இல்லைன்ற முடிவுக்கு வராங்கன்னா, அரசாங்கத்திற்கு எதிராக எந்த குரலும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக இந்த அரசாங்கம் இருக்கின்ற காரணத்தினால இவங்க கண்டென்ட் கிடைக்காம இவர்களாக இட்டுக்கட்டி கதைகளை ஏற்படுத்துகிறார்கள். இப்போது அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட முடிவு, அது மின் கட்டணம் சார்ந்தது. அதாவது 4 வீடுகளுக்கு மேல் 4 வீடுகள் அல்லது அதற்கும் மேல் ஒருவர் வைத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு அந்த 100 யூனிட் அந்த மினிமம் மின்சாரம் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இல்லையா, இது கிடையாது அப்படின்றது. இது யாரை பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வீட்டு ஓனர்களை பாதிக்குமா என்றால் பாதிக்காது. இது அங்கே வாடகைக்கு குடியிருப்பவர்களை தான் பாதிக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த அடித்தட்டு மக்கள், இப்போ 3 வீடு 4 வீடு யார் வச்சுருப்பாங்க? ஒரு செல்வந்தர் வச்சுருக்காருன்னு வைங்க. அவர் அதே மாதிரியான அவர் வாழற மாதிரியான வீட்டில் தான் அவர் வச்சுருப்பார் 4-5 வீடு என்றால் முக்கால்வாசி இருக்காது. அவர் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இன்கம் ஆர் மிடில் கிளாஸ் இன்கம், இந்த இன்கம் கிரேடில் இருக்கக்கூடியவங்க தங்கக்கூடிய அளவிற்கான வீடுகளை கட்டியிருப்பார். வாடகையிலிருந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும் மாதம் என்று தான் அவர் வைத்திருப்பார். இப்போ அதில் இந்த 100 யூனிட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த செலவை யார் மீது சுமத்துவார்? அவர் எடுத்துக்கொள்வாரா? அவங்க டெனண்ட்டை வந்து கட்ட வேண்டிய அந்த 100 யூனிட்டுக்கான செலவை ஓனர் எடுத்துப்பாரா என்றால் மாட்டார். அப்போ அதை அந்த டெனண்ட் மேலே தான், வாடகைக்கு இருப்பவர்கள் தலையில் தான் சுமத்துவார்கள். இப்படி சொத்து வரியிலிருந்து ஆரம்பித்து
பல்வேறு வரிகள் இங்கே கூட்டிக் கொண்டே போகின்றன. அப்படின்னும் பொழுது இதையெல்லாம் யார் மீது சுமத்துகிறார்கள் என்றால், இதெல்லாம் இந்த அடித்தட்டு, நடுத்தட்டு வர்க்க மக்கள், இவர்கள் மீது தான் இது சுமையாக சேருகிறது. பால் விலை இன்றைக்கு மீண்டும் உயர்ந்திருக்கிறது. இது குறித்து விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறதா? நடைபெறலை. மின்சாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதிகப்படியான நுகர்வு அப்படின்னு காண்பிக்கிறாங்க. இதற்காக வேண்டி தனியாரிடமிருந்து மின்சாரம் தற்காலிகமாக கொள்முதல் செய்யப்படுகிறது. அதாவது 2011 இவர்கள் திவால் நிலையில் விட்டு சென்ற அந்த மின்சார வாரியத்தை மீண்டும் மின்மிகை மாநிலமாக கொண்டு வந்து அதை மற்ற மாநிலங்களுக்கு விற்பனை செய்கின்ற அளவிற்கு கொண்டு போன அந்த தமிழக அரசின் மின்சார உற்பத்தி என்பது இன்றைக்கு சமாளிக்க முடியாத ஒரு நிலைக்கு சென்று மீண்டும் கடந்த 2006, 2011 திமுக ஆட்சி காலத்தில் இருந்தது போன்ற ஒரு நிலைக்கு சென்று விட்டது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இதை யாராவது இங்கே விவாத பொருளாக்கினார்களா? எந்த தனியாரிடமிருந்து வாங்குகிறீர்கள்? என்ன விலை கொடுத்து வாங்குகிறீர்கள்? சந்தையில் என்ன விலைக்கு அது விற்பனை செய்யப்படுகிறது மற்ற மாநிலங்களில்? இந்த மாநிலத்தில் என்ன விலையில் அது விற்பனை செய்யப்படுகிறது தனியாரினால்? அது என்ன விலைக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது? இதையெல்லாம் இங்கே விவாத பொருள் ஆக்கினார்களா என்றால் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு பிரச்சனைகள் இங்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல் தென் மாவட்டங்களிலெல்லாம் சாதி பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த சாதி பிரச்சனை சார்ந்த கொலைகள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் லாக்அப் மரணங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கடந்த 3 ஆண்டுகள் வரலாறு காணாத அளவில் 102 லாக்அப் மரணங்கள் நடைபெற்றன என்று தகவல்கள் வருகின்றன. இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டார்களா அப்படின்ற கேள்வி வருது. போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பல பஸ்ஸுகள் ஓடுகின்ற பொழுதே வீல்லாம் கழண்டுட்டு ஓடுது. இதையெல்லாம் எடுத்து பேச வேண்டிய இடத்தில் மீடியாக்கள் இருக்கின்றன. செய்கிறார்களா? உச்சத்தில் இருக்குது போதை பிரச்சனை, போதை மருந்து பிரச்சனைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எந்த உச்சத்தில் இருக்குது அப்படின்ட்டு இதையெல்லாம் எடுத்து பேசுகிறார்களா? அப்போது இதையெல்லாம் விவாத பொருளாக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்குது என்பதனை விவாத பொருளாக்க வேண்டும். தமிழகத்தில் முன்பு இல்லாத வகையாக புதிதாக ஒரு கலாச்சாரம் புகுந்திருக்கிறது. இது கூட்டு பாலியல் பலாத்காரம். இது ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்லை, பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விவாத பொருள் ஆக்கினார்களா என்றால் ஆக்கவில்லை. அப்படின்றது தான் நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது மீடியாவுடைய வேலை தான் என்ன? அதிமுகவில் குழப்பமா? அதிமுகவில் பிரச்சனை, அதிமுகவில் எதிர்ப்பு குரல் ஒலிக்கிறது. எங்கே ஒலிக்கிறது? யாராவது ஒருவர் பேசினாரா? அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களில் யாராவது ஒருவர் நாங்கள் எங்கள் எதிர்ப்பு குரலை பதிவு செய்கிறோம் என்று சொன்னால் அதை வைத்து நீங்கள் விவாதம் நடத்துவது என்பது அறம். அதை விடுத்து செவி வழியாக தகவல்கள் வந்தன, அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த விவாதத்தை நடத்துகிறோம் என்பது அறமா? அப்போது நம்ம அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்றால் நம் போன்ற சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய இந்த யூடியூப் ஊடகங்கள் போன்று இருக்கக்கூடியவர்கள் இதற்கு எதிர்வினையை எப்படி ஆற்றணும் அப்படின்றத சிந்தித்து பார்த்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வருண் இல்லை நாளைக்கு வருவார், வந்த உடனே அவரோட தான் ஆரம்பிக்க போகிறோம் இந்த கலந்துரையாடலாம். என்னென்னா ஒரு தொலைக்காட்சியிலும் நீங்கள் பேசுகிறீங்களே வம்பு, செவி வழியாக இந்த தகவல் வந்ததுண்டு, அதே மாதிரி உங்களுடைய நிறுவனங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றத நாங்கள் பேசலாம் முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்திற்கு சாணக்கியா டிவின்னு உலக பிரசித்தி பெற்ற டிவியை நடத்துகிறார் இல்லையா நம்ம பாண்டே, அவருடைய அந்த தொலைக்காட்சியில் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. மயிலாப்பூர் நங்கநல்லூர் மியூசிக் அகாடமி கேண்டீனை தவிர்த்து வேறு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு எதிர்ப்பு குரல் வந்திருக்கிறதாம் அப்படின்னு பேசலாம். தந்தி டிவியில் அசோகா வர்ஷினி பேட்டி எடுக்கிறதா அல்லது ஹரிஹரன் பேட்டி எடுக்கிறதா என்று உச்சபட்ச கோஷ்டி பூசல் இப்படின்னு பேசலாம். நியூஸ் 7ல் சுகிதாவுக்கு எதற்காக இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அப்படின்னு மற்ற ஊழியர்கள்லாம் போர்க்கொடி அப்படின்னு சொல்லி விவாதிக்கலாம். பாலிமர் டிவியில் யாருடைய குரல் ஓங்குகிறது, யார் பேச்சை எல்லா ஊழியர்களும் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், எந்த நிர்பந்தங்கள் அங்கே இருக்கிறது அப்படின்றத நம்ம பேசலாம். நியூஸ் 18ல் கார்த்திகை செல்வனுக்கு கேனப்பைய கார்த்திகை செல்வன் என்றே பேர் வைத்திருக்கிறார்கள் ஊழியர்கள் அப்படின்றத விவாதிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் விவாதிப்போம். நியூஸ் 7ல் 3 மாதங்களுக்கு ஒரு முறை தான் சம்பளமே தராங்களாமே அப்படின்றத விவாதிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அந்த எல்லா காசிப்பையும் எடுத்து வைத்து நாமும் விவாதிப்போம். நீங்கள் மட்டும்தான் ஆற்ற முடியுமா? நாங்களும் ஆற்ற முடியும். இதை பார்ப்பதற்கும் பார்வையாளர்கள் வருவார்கள். அதுவும் நாங்கள் வம்பு நிறைய இட்டுக்கட்டி கூட பேசலாம். அப்போ இது தேவையா என்பதனை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யோசித்து திருந்தும் வரையில் நாங்கள் இதை விடப்போவதில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.